திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 1064, அதிகாரம் இரவச்சம். சுவாமி விவேகானந்தர் ஒரு நாள் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள தாரிகம் என்ற ஊர் வழியாக ரயில் பயணம் செய்து கொண்டிருந்தார். பசியோ கடுமையாக இருந்தது. யாரிடமும் யாசகம் கேட்பதில்லை, பணத்தை கையால் தொடுவதும் இல்லை. யாராவது தானாக முன்வந்து கொடுத்தால் மட்டுமே சாப்பிடுவது என்று உறுதி கொண்டிருந்தார் சுவாமிஜி. ரயிலில் அவர் எதிரே இருந்த ஒரு வாலிபர் சுவாமிஜி பசியால் வாடுவதை புரிந்து கொண்டார். அவரிடம் நிறைய உணவு, தண்ணீர் எல்லாம் இருந்தது. ஆனாலும் கொடுக்க மனமில்லாதவர் சுவாமிஜியை கேலியும் கிண்டலும் செய்தார். உழைக்க மனமில்லாதவர்கள்தான் காவி உடையணிந்து துறவி வேடம் போடுகிறார்கள், இதெல்லாம் என்ன பிழைப்போ என்றார். சுவாமிஜி ஏதும் பதில் சொல்லவில்லை. அடுத்த ரயில் நிலையத்தில் வண்டி நின்றது. ஒருவர் அவசரமாக ரயில் பெட்டியில் ஏறினார். சுவாமிஜி, இதை சாப்பிடுங்கள் என்று சொல்லி ரொட்டியும் தண்ணீரும் கொடுத்தார். அவரை சுவாமி விவேகானந்தர் முன்பின் பார்த்ததில்லை. ஐயா, நீங்கள் யார் என்றே எனக்கு தெரியாது. வேறு யாருக்கோ சேர்க்க வேண்டிய உணவை என்னிடம் தருகிறீர்கள். சரியாக தேடி பாருங்கள், நீங்கள் தேடி வந்த நபர் வேறு பெட்டியில் இருப்பார் என்றார். அந்த நபர் சிரித்தபடியே, இல்லை சுவாமிஜி, நான் உங்களுக்குத்தான் உணவு கொடுத்தேன். நேற்றிரவு இறைவன் எனது கனவில் தோன்றி தங்கள் உருவத்தை பலமுறை காட்டி இவருக்கு உணவளி என்று சொன்னார். அந்த நம்பிக்கையில்தான் உணவுடன் வந்தேன். தங்களையும் பார்த்தேன், இறைவனது கட்டளையும் நிறைவேற்றிவிட்டேன் என்று சொல்லிவிட்டு வேகமாக சென்று விட்டார். எதிரே அமர்ந்திருந்த வாலிபர் வெட்கி தலை குனிந்தார். உண்பதற்கு உணவு கிடைக்காத நிலையிலும் பிறரிடம் கையேந்திர நினைக்காத பண்புக்கு இந்த உலகமே ஈடாகாது என்பதை இடமெல்லாம் கொல்லா தகைத்தே இடமில்லா காலும் இரவல்லா சால்பு என்கிறார் நம் தெய்வ புலவர் திருவள்ளுவர். பசியில் யாசித்தால் உலகத்தின் இழிவு, பசியிலும் யாசிக்க மறுப்பதுவே சிறப்பு.